தருமபுரி மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் சீமை கருவேல மரங்கள் அகற்றி முன்மாதிரி கிராமமாக மாற்றிய முக்குளம் ஊராட்சி தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டுள்ள இடத்தில் பூங்கா, நடைபாதை, படகு இல்லம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த முக்குளம் கிராம ஊராட்சியில் முக்குளம், சீகலஹள்ளி, மொரசப்பட்டி, மூக்கனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த ஊராட்சியில் உள்ள ஏரிகள் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்து கரையோரங்களில் முட்புதர்களாக இருந்து வந்தது. இதனால் மழைக்காலங்களில் வரும் குறைந்த அளவு தண்ணீரும் தேக்கி வைக்க முடியாமல் உடனடியாக வற்றி போய்விடும். இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காஞ்சனா கண்ணபெருமாள் என்பவர் ஊராட்சியில் உள்ள நீர்வளத்தை பெருக்க வேண்டும் என திட்டமிட்டார். இதனை அடுத்து பஞ்சாயத்துகளில் உள்ள சோமலிங்க ஐயர் ஏரியை மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் பணியாளர்களை வைத்து சீமை கருவேல மரங்களை முழுவதும் அகற்றி ஏரி கரையோரம் இருந்த முட்புதர்களை அகற்றி தூய்மைப்படுத்தினார். மேலும் ஏரியை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக ஏரிக்கரை முழுவதுமாக பலன் தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்களை ஆந்திர மாநிலத்திற்கு சென்று ஒரு மரக்கன்று 600 ரூபாய் என மா, பலா, வாழை, நாவல், மூங்கில், காட்டு நெல்லி உள்ளிட்ட மரங்களை நட்டு வைத்துள்ளார். இந்த மரங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் பராமரிப்பு பணிகளை ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் உள்ள பெண்கள் தினமும் ஏரியில் இருந்து எடுத்து வந்து ஊற்றுவதும் மருந்து தெளிப்பதுமாக பராமரித்து வருகின்றனர். என்னுடைய பெயர் பிரபு, முக்குளம் ஊராட்சி மூக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர். எங்கள் 2021ஆம் ஆண்டு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் முடிஞ்ச உடனே காஞ்சனா கண்ணபெருமாள் தலைவராக பொறுப்பேற்றுக்கினதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக மரம் செடி நடுறதில் கொஞ்சம் ஆர்வம் கொண்ட ஆளுங்களாக இருந்தார். அதனால் எங்கள் ஊர் பெரிய ஏரியில் இருந்த சீமை கருவேல மரத்தை எல்லாம் அகற்றிட்டு அதுக்கு பதிலாக பலன் தரக்கூடிய மரங்களை நட்டாங்க. இது இந்த பஞ்சாயத்தில் மட்டும் இல்லை, இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அரசாங்கம் போட்ட அரசாணையின்படி இந்த சீமை கருவேல மரத்தை அகற்றணும்னு சொன்னதுக்கப்புறம் தீவிரமாக பஞ்சாயத்தில் இருந்த மரத்தை பூரா அகற்றிட்டாங்க. ஓரளவுக்கு சீமை கருவேல மரங்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களில் எங்கேயுமே இல்லைன்ற நிலைமையை உருவாக்கிட்டாங்க. அந்த மரத்தை அகற்றுறதோடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் பலன் தரக்கூடிய மரக்கன்றுகளான நாவல், புங்கன் மற்றும் மாமரம் போன்ற மர வகைகள் எல்லாம் நட்டு பராமரித்து வராங்க. இந்த சீமை கருவேல மரத்தை அறுத்துறதுனால எங்கள் ஊர் பெரிய ஏரி, முக்குளம் ஏரி, ஜமரான்குட்டை, சின்ன மரசுப்பட்டி ஏரி போன்ற ஏரிகளில் நீர் கொஞ்சம் அதிகமாகவே நிற்கிது. இது விவசாயத்துக்கு நல்லா உதவும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மேலே எங்கள் ஊர் பெரிய ஏரியில் பாருங்கள், கடல் போல் காட்சி அளிக்குது இந்த ஏரி. அதனால் எங்களுக்கு விவசாயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மரங்கள் இல்லாதனால மற்ற மரங்கள் மக்களுக்கு பலனளிக்கும்னு எதிர்பார்க்குறோம். இது நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசு அனைத்து கிராமங்களிலும் சீமை கருவேல மரங்களை அகற்ற அரசாணை பிறப்பித்தது. மாவட்டங்களில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஒரு கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக தேர்வு செய்து பணி செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த ஏரி ரொம்ப இதாக இருந்துச்சு, போகிறதுக்கே வழி இல்லாத ரொம்ப காடு மாதிரி பயமாக இருந்துச்சு. இப்போ எல்லா வசதியும் நல்லா இருக்குது. எங்கெங்கே இருக்கிறவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே செடி வச்சாங்க, அந்த மரம் விவசாய மரம் இருந்துச்சு, முள் மரம், அதெல்லாம் எடுத்துட்டு நிறைய வேலை செஞ்சா. அப்படி தலைவர் எல்லாம் மண்ணெல்லாம் வாரி போட்டு அவங்களே ஜேசிபி வச்சு நல்லா வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு அப்போ ஏரி வேலையெல்லாம் போட்டு தராங்க, செய்கிறோங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தண்ணியும் வந்துடுது வருஷம் வருஷம். வேறு எங்கேயும் இன்னும் 2-3 ஏரி செஞ்சுனுங்கிறாங்க. முக்குளம், மொரசப்பட்டி ஏரியெல்லாம் செஞ்சுனுங்கிறாங்க. எங்கள் ஏரியானா நல்லா இருக்குது எங்களுக்கு. அங்கெல்லாம் நாங்கள் போய் பார்க்கல. எல்லாத்தாவும் செய்கிறோம். அப்படி தலைவர் வந்தால் இந்த செடி நிறையா வச்சு நல்லா பாதுகாத்து உயிர் மாதிரி பார்த்துன்னு வர. அப்படி இதனைத் தொடர்ந்து காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் முக்குளம் கிராம ஊராட்சியை வட்டார வளர்ச்சி அலுவலர் நீலமேகம் தேர்ந்தெடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வனத்துறை, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இணைந்து கிராமத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த இடத்துல நாங்கள் சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்றும் பணியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கடந்த 5வது மாதம் தமிழக அரசாங்கமானது ஒரு அரசாணை ஒன்றை வெளியிட்டது. அந்த அரசாணையில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் உட்பட்ட ஊராட்சிகளில் முன்மாதிரியாக ஒரு ஊராட்சியினை தேர்வு செய்து அந்த ஊராட்சியில் உள்ள அனைத்து சீமை கருவேல மரங்களையும் முற்றிலுமாக அகற்றுவதற்கு அரசாணையில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முக்குளம் ஊராட்சியினை நாங்கள் முன்மாதிரி ஊராட்சியாக தேர்வு செய்து இந்த ஊராட்சியில் இருந்த 150 ஏக்கர் பரப்பளவில் இருந்த சீமை கருவேல மரங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு அந்த இடத்தில்
பலன் தரும் மரங்கள் சுமார் 5500 எண்ணிக்கையில் நட்டு பராமரித்து வருகிறோம். மேலும் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள், ஏரி, குளங்கள், கால்வாய், விவசாய நிலங்கள் உள்ளிட்ட இடங்களில் இருந்த சீமை கருவேல மரங்களை கணக்கீடு செய்து பொதுமக்கள் பங்களிப்புடன் தன்னார்வலர்கள் இணைந்து சீமை கருவேல மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர். இந்த முக்குளம் ஊராட்சியில் மொரசப்பட்டி ஏரி, முக்குளம் ஏரி, சீகலஹள்ளி ஏரி, சோமலிங்க ஐயர் ஏரி உள்ளிட்ட 5 ஏரிகளையும் நீர்நிலை கால்வாய்கள், குளங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை முற்றிலுமாக அகற்றியுள்ளனர். இந்த முன்மாதிரி ஊராட்சியில் முற்றிலுமாக சீமை கருவேல மரங்களே இல்லை என்ற அளவிற்கும் அகற்றியுள்ளனர். நீர்நிலைகளில் சுற்றிலும் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருவதால் பறவைகள் அமர்கின்ற வகையில் பழம் தரும் மரங்களும், கிராம ஊராட்சிக்கு தேவையான வருவாயை ஈட்டுவதற்கு பலன் தரும் மரங்களையும் நட்டு வைத்துள்ளனர். இதன் மூலம் வரும் காலங்களில் கிராம ஊராட்சிக்கு சுமார் 1 கோடி அளவிற்கு வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும், அதன் மூலம் அரசின் உதவியில்லாமல் ஊராட்சியில் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து செய்து கொள்ளவும் முடியும் என்கின்றனர். ஏரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல சீமை கருவேல மரங்கள் இருக்காது. அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன செடி இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ அகற்றிடுவோம். ஒவ்வொரு வார விடுமுறை நாட்களில் நாங்கள் இந்த வேலையை செஞ்சுருந்தோம். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள், நேரு யோகேந்திர இளைஞர்கள், மகளிர் சுயக்குழு உறுப்பினர்கள், எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பணியாளர்கள் இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் விழிப்புணர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் சீமை கருவேல மரம் அகற்ற வேலையும் செஞ்சோம். நன்கொடையாளர்கள் ஜேசிபி இயந்திரங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்க, இலவசமாக கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் வேரோட மரங்களை அகற்றி இருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் 10 ஊராட்சி ஒன்றியம் இருக்குங்க. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் ஒரு ஊராட்சி மாதிரி ஊராட்சியாக தேர்வு செய்து சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்றும் பணியை செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர்களுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் முக்குளம் ஊராட்சியில் இந்த வேலை செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு அதுக்கான பணி அறிக்கையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களை பாராட்டி இதே மாதிரி மற்ற ஊராட்சிகளிலும் செஞ்சு சுற்றுச்சூழல் விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்குளம் ஊராட்சியில் கிடைச்ச அனுபவத்தை வச்சுங்க மிச்சம் இருக்கிற 29 பஞ்சாயத்திலும் நாங்கள் இந்த சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்ற பணியை நாங்கள் செஞ்சு ஒரு அடுத்த 6 மாதத்தில் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நாங்கள் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்றப்பட்ட ஒரு ஊராட்சி ஒன்றியமாக மாற்றுவதற்கு தேவையான பணிகளை நாங்கள் இன்றிலிருந்தே துவங்குகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு ஒரு குளம் அமைப்போம், ஆளுக்கு ஒரு மரம் வைப்போம், சுற்றுச்சூழல் காப்போம், புவி வெப்பம் அடைவதை தடுப்போம். நாங்கள் இங்கே செஞ்சிருக்கிற அனைத்து பணிகளிலும் இந்த ஸ்லோகன்ஸ் தான் பொருந்தும். இதை நாங்கள் முன்மாதிரியை வச்சு தான் அனைத்து ஊராட்சிகளிலும் சீமை கருவேல மரங்களை அகற்றி அத்தனை இடத்துலையும் நாங்கள் 2 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிட்டு அதற்கு தேவையான மரக்கன்றுகளை எங்கள் நர்சரிகள் மூலமாக வளர்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த 6 மாத காலத்திற்குள் காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்றி அந்த இடங்களிலே 2 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பெய்த தொடர் மழையால் இந்த ஏரிகள் முழுவதும் தண்ணீர் நிறைந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் ஏரி முழுவதும் சிறு செடி கொடிகள் கூட இல்லாமல் ஏரியை சுற்றிலும் பல்வேறு மரக்கன்றுகள் இருப்பதால் பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களே இல்லாத கிராம ஊராட்சியாக மாற்றி நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்துள்ள தங்களது பணிகளை தொகுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நீலமேகம், ஊராட்சி மன்ற தலைவர் காஞ்சனா கண்ணப்பெருமாள் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் கி சாந்தியிடம் வழங்கியுள்ளனர். இதனை கண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி ஊராட்சி மன்ற தலைவரின் பணியை பாராட்டி மேலும் இதேபோன்று மற்ற ஊராட்சிகளையும் சீமை கருவேல முள் இல்லாத ஊராட்சிகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்டத்திலேயே சீமை கருவேல முள் இல்லாத ஊராட்சியாக உள்ள இந்த பகுதியில் நீர்நிலைகள் நிரம்பி பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் இருப்பதால் ஏரியில் சுற்றிலும் நடைபாதை, பூங்கா அமைத்து படகு சவாரி செய்து கொடுத்தால் காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக இருக்கும். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் முதல் முறையாக நம்ம பஞ்சாயத்தில் தான் சீமை கருவேல மரத்தை முழுதாக அகற்றி இருக்கிறதா விசாரித்த வரைக்கும் வேறு எங்கேயும் இல்லை. முறையாக இந்த பஞ்சாயத்தில் செஞ்சு பஞ்சாயத்துக்கு சிறப்பு தேடி தந்துருக்குறாங்க. இப்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5-6 வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த ஏரி பூரா குண்டும் குழியுமாக மரங்கள் ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் காட்சியளிக்கும். இப்போ அது பூரா அகற்றிட்டதுனால ஏரியில் இருக்கிற தண்ணி அப்படியே கடல் மாதிரி சுத்தமாக காட்சியளிக்குது. ஏரி நல்லா சுத்தமாக இருக்குது.
இந்த மரங்களெல்லாம் இப்போதைக்கு இந்த நாவல் மரங்களெல்லாம் இப்போ நட்டுருக்கிறது வந்து சுமார் ஒரு 1000 மரங்களுக்கு மேலே வந்து இந்த பெரிய ஏரியில் மட்டும் இருக்கிறது. இந்த மரங்களெல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷம் 2 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு பெரிய காடு போல் ஆகிடும். ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கும். இந்த நாவல் மரங்கள் மூலமாக வந்து பஞ்சாயத்துக்கும் மிகப்பெரிய வருமானத்தை வரும்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்க்குறோம். இந்த பெரிய ஏரியில் தண்ணி வந்து சில இடத்துல குண்டும் குழியுமாக வந்து இருக்குது. அந்த குண்டும் குழியமான இடத்துங்களெல்லாம் வந்து ஒரு மட்டமாக வந்து மண்ணை வாரிட்டு ஒரு போட் ஹவுஸ் மாதிரி சுற்றுலாத்தலமாக வந்து அமைச்சு கொடுத்து ஒரு போட் ஹவுஸ் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். இந்த ஏரியும் வந்து இதே சுத்தமான ஒரு இதாகவும் வந்து பராமரிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். இந்த காரியமங்கலத்து சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து போகிறதுக்கான சாலை வசதி இந்த இடத்துல நல்லா இருக்கிறதுனால ஒரு பொழுதுபோக்கு வசதியான ஒரு இடமாகவும் இந்த இடம் காட்சியளிக்கும்.